ஹலோ கேஆஸ், இந்த வீடியோவில் PIP எப்படி கமாண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ச் பார் வைங்க. சர்ச் பாரில் ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை பைத்தான் போயிட்டு சர்ச்சில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் ரைட் கிளிக் அண்ட் தென் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க. இதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு போங்க. இதுதான் பைத்தான் இன்ஸ்டால் ஆன ஃபுல் ஃபைல்ஸ் இதில் தான் இருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா இதோட லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணணும். Ctrl+C, அதுக்கப்புறம் இதை மினிமைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு திஸ் பிசிக்கு போங்க. திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகணும். ஸோ அது பண்ணால் இது மாதிரி பாப் ஆகும். இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே போகணும். பிகாஸ் இது எதுக்கு இது பண்ணுறோன்னா நம்ம வந்து பாத்தை வந்து டிஃபைன் பண்ணணும். அது அப்போ தான் PIP இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதில் வந்து என்வயர்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாத்துன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுக்கணும். ஸோ எடிட் கொடுத்திங்கன்னா எடிட் என்வயர்மெண்ட் வேரியபிள்னு ஒன்று பாப் ஆகும். ஸோ இதில் நியூன்னு கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்ததை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே, தென் அகெயின் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை மினிமைஸ் பண்ணிடலாம். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போனீங்கன்னா இதில் PIPன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இதோட கமெண்ட்ஸு ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போது PIP /version அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா PIPயோட வெர்ஷன் வந்துடும் 20.2.3. ஸோ இப்படி தான் PIPயை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பைத்தானே டவுன்லோட் பண்ணல, அப்படி பைத்தானை வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது பாத் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் க்ரோம் வழியாக பண்ணுவோம். ஸோ கீழே வந்து இன்ஸ்டாலுக்கு பக்கத்துலேயே செட் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இங்கே பைத்தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் அது பண்ணலன்னா இங்கே வராது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி செட் பாத் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது செட் பாத் கொடுத்தீங்கன்னா இதில் பைத்தானை அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.